அதனால உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டு மேல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால், உண்மையிலேயே நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய ஆத்மார்த்தமான நோக்கமாக இருந்தால், நீங்க டெல்லியில ஃபண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் தமிழ்நாட்டு தேவைக்கான ஃபண்ட்ஸ். அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாத இங்க வந்து முழங்குவதில் என்ன லாபம் இருக்கிறது? நீங்க என்ன வேணா சொல்லலாம். நான் ரோடு போட்டோம் சொல்லலாம், இருப்பு பாதை போட்டோம் சொல்லலாம், மும்மடங்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தோம் சொல்லலாம். நீங்க சென்ட்ரலோட எல்லா ஃபண்ட்ஸ்லயும் தமிழ்நாடு கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அது வீடு கட்டுற திட்டமா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் திட்டமா இருந்தாலும் சரி, ஃபார்மர்ஸ் கொடுக்குற பல விஷயங்கள், அப்புறம் வீடு கட்டுற திட்டங்கள் போன்ற பல, அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் திட்டங்கள், ஆரோக்கிய இதுல ஹெல்த் ஸ்கீம்ஸ்லாம் கூட பல்வேறு ஸ்கீம்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க நாங்க தான் கொடுத்தோம் சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்ப எங்களுக்கு இமிடியேட்டான தேவை, நீங்க வெள்ளத்துக்கான பணம், வெள்ள நிவாரண பணம் கொடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை எதிர்பார்க்காதையே 8 மாவட்டங்கள்ல இருக்கிற மக்களுக்கு, சென்னையில இருக்கிற மக்களுக்கு மிக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இமிடியேட்டான விஷயங்கள்லாம், நிவாரணங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இடங்கள்ல நிரந்தர நிவாரணம் பண்ணணும்னா நீங்க பணம் கொடுத்தாதான் முடியும்.